அன்புள்ளங்களே, ஆனந்தியின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தக்காளி சாதம். தக்காளி சாதமே நான் 2 வகையாக பண்ணுவேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைப் நம்ம பார்க்கலாம். நல்ல அடிகனமான பாத்திரத்தில் நல்லெண்ணெயை விட்டு கடுகு, சோம்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூட இடித்து வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், புதினா இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி சாதத்துக்கு தக்காளி தானே ரொம்ப முக்கியம். ஸோ தக்காளி சாதத்துக்கு எப்போதுமே நிறைய தக்காளி எடுத்துக்கணும். இப்போ 5 கிலோ ரைஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அட்லீஸ்ட் 3 கிலோவாவது தக்காளி எடுத்துக்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாதி தக்காளியை அரிஞ்சு இப்போ சேர்த்துக்க போகிறேன். மீதி தக்காளியை அடித்து வச்சுக்கலாம். இப்போது இந்த கலவையை நல்லா உப்பு போட்டு நல்லாவே வதக்கணும். எண்ணெய் அப்படியே தெரியணும். தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி எண்ணெய் தெரிகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த நேரத்தில் அடித்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கலவை நல்ல தொக்கு பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். தொக்கு மாதிரி வந்த பிறகு நீங்கள் தேவையான மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்க அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். அரிசி நாங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற அரிசி தான் ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு நல்லா ஸ்பெஷலாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பாஸ்மதி ரைஸ், ஜீரக சாம்பார் ரைஸ் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். தேவையான தண்ணியை சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அருமையாக வெந்து வந்துடும். ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு நெய்யை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு? கலர்ஃபுல்லாக மட்டும் இல்லைங்க, ரொம்ப அருமையாகவும் வந்திருக்கு. என் வாழ்க்கையில் இந்த தக்காளி சாதத்துக்கு ஒரு கதை இருக்குது. நான் பிஎஸ்சி படிக்கும்போது ஒரு அண்ணா கேன்டீன் நடத்தினாங்க. அந்த அண்ணாவுக்கு கண்ணு தெரியாது. அந்த அண்ணாவுக்கு ஒய்ஃப் தான் ஹெல்ப்பராக இருப்பாங்க. அந்த தக்காளி சாதத்தை பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் ஊறுகாய் வச்சுருப்பாங்க. அதை அப்படியே வீட்டுக்கு வாங்கிட்டு போய் அந்த பொட்டலத்தை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டேன்னா அப்பப்பப்பா இப்போ நினச்சாலும் நாக்கு ஊறுது. அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம சமைக்கும் போது சூப்பராக தக்காளி சாதம் செய்யணும்னு. இந்த தக்காளி சாதத்துக்கு வேண்டிய தக்காளி, மற்ற இன்க்ரீடியன்ஸ், அதோட குவான்டிட்டி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நான் செஞ்ச தக்காளி சாதம் எப்படி இருக்குன்னு இவங்களை கேட்கலாமா? தக்காளி சாதம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? அம்மா சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நீங்கள் சாப்பிட்ற என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்க? தக்காளி சாதம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? வெரி நைஸா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சாப்பாடு நல்லா இருக்கா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பாயசம் வேணுமா? பிரபு பாயசம் கொண்டு வா. பாயசம் எவ்வளோ? என்ன பாயசம்லாம் வேணும்னா இன்னும் வாங்கிக்கோங்க. அம்மா உங்கள் பாயசம் எங்க? பாயசம் இங்கே இவங்களுக்கு பாயசம் இல்லையே. சரி பாயசம் கொடுங்க. தக்காளி சாதம், தயிர் சாதம் எங்க வாங்கிட்டு வர போகிறாங்களா? தக்காளி சாதம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சரி, உங்களுக்கு அடுத்த வாட்டி என்ன கேட்டிருக்கீங்க? ரேடியோ, டார்ச் வாங்கிட்டு வந்துட்டேன். தரேன் 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 தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை ஒரு தட்டு தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அது வரைக்கும் அன்பை பரிமாறிக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.